தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை சேலத்தில் நிர்வாகிகளை சந்திக்கவிருப்பதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. சேலம் சீலநாயக்கன்பட்டி கேவிபி கார்டன் உள் வளாகத்தில் தாவேகா கழக நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி நண்பகல் 12 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 4998 பேர் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதி என்றும் அனுமதி கிடைக்காத பொதுமக்கள் நேரில் வருவதை தவிர்க்கவும் அக்கட்சி அறிவித்திருக்கிறது. கரிக்கோடி வளர்ப்புக்கு கூலி உயர்வு கோரி போராடி கைதான தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் ஈசன் முருகசாமி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். வேலூர் மத்திய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அவரை 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஈசன் முருகசாமி பொய் வழக்கு போட்டு தங்களை அடக்க முடியாது என்றும் விவசாயிகளின் கோரிக்கையை தீர்க்க அரசு முயற்சிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீடுகள் செயலாக்க மாநாட்டில் சுமார் 74,267 கோடி ரூபாய் முதலீட்டில் 123க்கும் அதிகமான திட்டங்கள் நனவாகின. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் 71 புதிய முதலீடு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 52 புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்கி வைத்த அவர் 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார். இந்த திட்டங்களால் சுமார் 1,48,000 இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைவதை இலக்காக கொண்டு செயல்படுவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காழ்ப்புணர்ச்சி அரசியல் செய்யாமல் மாநில நலனை முன்னிறுத்தி அரசியல் செய்வதே திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்பம்சம் என்றும் முந்தைய ஆட்சியின் திட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை செயல்படுத்துவதையும் திராவிட மாடல் நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். திராவிட மாடல் என்பது வளர்ச்சிக்கான மாடல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் தமிழ்நாடு முதலீடுகள் செயலாக்க மாநாட்டில் உரையாற்றிய அவர் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடுதான் என்று புள்ளி விவரங்கள் சொல்வதாக தெரிவித்தார். இந்தியாவின் எலக்ட்ரானிக் ஏற்றுமதியில் தமிழகம் 41% பங்கு வகிப்பதாகவும் எதிர்காலத்தில் அது அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதே பகுதியில் வரும் 15ஆம் தேதி அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிபி நியமனத்திற்கான பெயர்களை UPSCக்கு 1 வாரத்திற்குள் பரிந்துரைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபி நியமனம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் சட்டம் ஒழுங்கு டிஜிபிக்கான தேர்வுக் குழுவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் என்று உத்தரவிட்டனர். அதில் ஒருவர் தலைமைச் செயலராக இருக்க வேண்டும் எனவும் மற்றொருவர் டிஜிபி அந்தஸ்தில் உள்ள மூத்த அதிகாரியாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,520 ரூபாய் குறைந்து 1,16,800 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 190 ரூபாய் குறைந்து 14,600 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிலோவுக்கு 3 லட்சம் ரூபாயாகவும் 1 கிராம் 300 ரூபாயாகவும் தொடர்கிறது. காங்கிரஸ் தொடர்பான அமைச்சர் ராஜகண்ணப்பனின் கருத்தை பொருட்படுத்த வேண்டாம் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் தொழிற்சங்கங்களின் சார்பில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்திற்கு செல்வபெருந்தகை ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களுக்கே முன்னுரிமை எனவும் மக்களுக்கு பிறகுதான் கூட்டணி தேர்தல் அனைத்தும் என்றார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தியை காங்கிரஸ் தேசிய தரவு பகுப்பாய்வு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி டெல்லியில் சந்தித்தார். திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு தொடர்பான சர்ச்சை நீடிக்கும் நிலையில் இச்சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. சோனியா காந்தி இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நிலவரம், கூட்டணி ஆட்சி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக, பாஜக, திமுக கட்சிகளுடன் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை அந்தந்த கட்சித் தலைவர்களே கூறியுள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம் அளித்திருக்கிறார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியது குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த பிரேமலதா தேமுதிகவுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரன், அமைச்சர் ஏவா வேலு ஆகியோரை கூறிவிட்டதாக தெரிவித்தனர். தமிழக வெற்றிக் கழகம் தனித்து நின்றால் திமுகவை வீழ்த்த முடியாது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார்.
இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் திமுகவை வீழ்த்த பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் இணைய வேண்டும் என்றார். ராஜாஜியோடு அண்ணா கூட்டணி சேரவில்லையா என்று வினவியுள்ள தமிழிசை, விஜய் உதிரியாக இருக்கக்கூடாது என்றார். அரசியலில் தேர்தல் வியூகம் மிக முக்கியம் என்றும் தமிழிசை குறிப்பிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழக அணியா என்பதற்கானது அல்ல, அது மக்களாட்சியா மன்னராட்சியா என்பதற்கானது என்று முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் திமுக அரசுக்கு எதிரான அலை வீசுவதால் 5.5 கோடி வாக்காளர்களில் வெறும் 2.5 கோடி வாக்குகளை மட்டும் இலக்காக வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் தனது இலக்கை சுருக்கிக் கொண்டதாகவும் உதயகுமார் குறிப்பிட்டார். மத்திய அரசு விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் விரோதப் போக்கில் செயல்படுவதாக கூறி பல்வேறு தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டுள்ளன. இதனால் வங்கி, தொலைத்தொடர்பு, அஞ்சலகம், சுகாதாரம் தொடர்பான சேவைகள் பல பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ளன. பெருநகரங்களில் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றன. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் விவசாயிகளுக்கு எதிரான புதிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. திருச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்று ரயில் நிலையத்திற்குள் புகுந்து தண்டவாளத்தில் மறியல் செய்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கக்கூடாது என்று கூறி காஞ்சிபுரம் மற்றும் தூத்துக்குடியில் ரயில் மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கானோரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். 8 மணி நேர வேலை உரிமையை பறிக்கக்கூடாது என்ற முழக்கத்துடன் திருப்பூரில் பேரணியாக வந்தவர்கள் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டனர். மத்திய அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களை பாதிக்கும் 4 புதிய சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும், விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்களை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கக்கூடாது என்று கூறி முழக்கங்களை எழுப்பினர். பல்வேறு இடங்களில் ரயில் மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அமெரிக்காவுக்கு ஆடைகளை ஏற்றுமதி செய்வதில் வங்கதேசத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள அதே சலுகை இந்தியாவிற்கும் வழங்கப்படும் என்று வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தங்கள் நாட்டிலிருந்து பஞ்சை வாங்கி அதை கொண்டு செய்யப்படும் ஆடைகளுக்கு 0% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியிருக்கிறது. இச்சலுகை வங்கதேசத்திற்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய ஆடைகளின் நிலை என்னாகும் என்ற கவலைகள் எழுந்தது. ஆனால் இதேபோன்ற சலுகை இந்தியாவிற்கும் கிடைக்கும் என்றும் இந்த அம்சம் இறுதி ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படும் என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்த்து மக்களவையில் எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பினர். இதனால் அவை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்திலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது இந்தியர்களின் நலன்களை மத்திய அரசு அமெரிக்காவிடம் விட்டுக் கொடுத்துவிட்டதாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழங்கினர். இந்தியாவை அமெரிக்கா தன் சதி வலையில் சிக்க வைத்து விட்டது என்றும் பிரதமர் அமெரிக்காவிடம் சரணடைந்து விட்டார் என்றும் எழுதப்பட்ட பதாகைகளையும் எம்பிக்கள் காட்டினர். நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக கூறி வீடியோ ஒன்றை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ளார். காங்கிரஸ் எம்பி ஒருவர் நாடாளுமன்ற விதிமுறைகளை மீறி சபாநாயகர் அறைக்குள் சட்டவிரோதமாக இந்த வீடியோவை எடுத்துள்ளதாக ரிஜிஜு குறிப்பிட்டுள்ளார். 20 முதல் 25 காங்கிரஸ் எம்பிக்கள் சபாநாயகர் அறைக்குள் அத்துமீறி நுழைந்து அவரை தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு பிரதமருக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல் காந்தியை எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்க கோரி பாஜக உறுப்பினர் நிஷிகாந்த் துபே நாடாளுமன்றத்தில் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்துள்ளார். ஜார்ஜ் சோரோஸ் உள்ளிட்ட இந்திய விரோத சக்திகளோடு சேர்ந்து ராகுல் காந்தி சதி செய்வதாகவும், எனவே அவரை தகுதி நீக்கம் செய்து தேர்தல்களில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் தீர்மானத்தில் நிஷிகாந்த் துபே கூறியுள்ளார். ராகுல் காந்தியின் வெளிநாட்டு பயணங்கள், அங்கு அவரது சந்திப்புகள் குறித்து விரிவான விசாரணை மற்றும் நாடாளுமன்ற விவாதம் தேவைப்படுகிறது என்றும் துபே கூறினார். நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத விதிமுறையை 17 விழுக்காட்டிலிருந்து 22 விழுக்காடாக தளர்த்த வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. இதுகுறித்து மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய இணையமைச்சர் நிபுமன் ஜெயந்திபாய், அதிக ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் செய்வது சேமிப்பின் போது பூஞ்சை வளர்ச்சி, நிறமாற்றம் மற்றும் இருப்பு இழப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார். மேலும் நெல் கொள்முதல் நிலையங்களில் உலர்த்தும் வசதிகளை மேம்படுத்த மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், இனி இத்தகைய தளர்வுகள் பரிசீலிக்கப்படாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தமிழகத்தில் 4730 கோடி ரூபாய் அளவில் மணல் கொள்ளை நடந்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கில்
இதுவரை பதிவு செய்யப்பட்ட அனைத்து எஃப்ஐஆர் விவரங்களையும் தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி ஆற்றில் நடைபெற்ற மணல் கொள்ளை தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் இந்த அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க இந்த எஃப்ஐஆர் விவரங்கள் அவசியம் என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டதை அடுத்து வழக்கின் விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட மத்திய அரசு பிறப்பித்துள்ள உத்தரவு ஒருதலைபட்சமானது, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று ஜமியத் உலமா ஹிந்த் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இது மத சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் என்று அந்த அமைப்பின் தலைவர் மௌலானா அஷத் மதனி தெரிவித்திருக்கிறார். இது தேசபக்தியை வெளிப்படுத்தும் நடவடிக்கை அல்ல என்றும், மாறாக முக்கிய பிரச்சினைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சி என்றும் சாடியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை பாட கட்டாயப்படுத்துவது முந்தைய பல நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரானது என்றும் அவர் கூறியுள்ளார். கர்நாடக முதல்வர் பதவி குறித்து காங்கிரஸ் தலைமையிடம் விவாதிக்கவில்லை என்று அம்மாநில துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்களை டி.கே. சிவக்குமார் சந்தித்து பேசினார். பின்னர் பேட்டியளித்த அவர், அரசியல் தொடர்பான பல விஷயங்களை மேலிட தலைவர்களோடு ஆலோசித்ததாகவும், ஆனால் முதல்வர் பதவி குறித்து எதுவும் பேசவில்லை என்றும் தெரிவித்தார். கர்நாடக முதல்வர் பதவி தொடர்பாக சித்தராமையா மற்றும் டி.கே. சிவக்குமார் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. பிரான்சிடமிருந்து 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்தியா முடிவு செய்துள்ளது. இதற்கான ஒப்புதலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான ஆயுத கொள்முதல் குழு கூட்டத்தில் பெறப்பட்டது. 114 போர் விமானங்கள் 3,25,000 கோடி ரூபாய் செலவில் வாங்கப்பட உள்ளன. இதில் 96 விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இம்மாத இறுதியில் இந்தியா வரும்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் கூறப்படுகிறது. இந்தியா இவ்வளவு பெரிய தொகைக்கு இவ்வளவு விமானங்களை வாங்குவது இதுவே முதன்முறை. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியதற்கு ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடியோ அல்லது இந்திய தலைவர்களோ இத்தகைய அறிவிப்பை வெளியிடவில்லை என்றும், டிரம்ப் மட்டுமே இதை சொல்கிறார் என்றும் அவர் ரஷ்ய நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அமெரிக்கா தனது பொருளாதார ஆதிக்கத்துக்காக இந்தியா போன்ற நாடுகளை மிரட்டுவதாகவும், மலிவான ரஷ்ய எண்ணெயை தடுத்து அதிக விலையுள்ள அமெரிக்க எரிவாயுவை விற்க டிரம்ப் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் எஞ்சிய குளிர்பானங்களை ஊழியர்கள் மீண்டும் பாட்டில்களில் ஊற்றுவது போன்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பெரும் சுகாதார சீர்கேடு என்று ரசிகர்கள் கொதிப்படைந்துள்ளனர். உணவு பாதுகாப்பு விதிகளின்படி ஒருமுறை பரிமாறப்பட்ட பானங்களை மீண்டும் சேகரிப்பதோ பயன்படுத்துவதோ அசுத்தத்திற்கு வழிவகுக்கும் என்பதால் இது சட்டப்படி குற்றமாகும். இந்தியா திரும்பினால் மட்டுமே மனுவை விசாரிக்க முடியும் என்று விஜய் மல்லையாவுக்கு மும்பை உயர்நீதிமன்றம் கண்டிப்புடன் தெரிவித்துள்ளது. தன்னை தலைமறைவு குற்றவாளி என்று அறிவித்ததை எதிர்த்து மல்லையா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்திய சட்டத்திற்கு பணியாமல் நீதிமன்றத்தின் நிவாரணத்தை பெற முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர். அவர் எப்போது இந்தியா திரும்புவார் என்பது குறித்த உறுதியான பதிலை அடுத்த வாரத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், தவறினால் மனு தள்ளுபடி செய்யப்படும் எனவும் நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. இந்தியாவில் பணியிடங்களில் சாதி பாகுபாடு பார்ப்பது அதிகரித்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கவலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பூஜ்ய நேரத்தின் போது பேசிய கார்கே, ஒடிஷா மாநிலத்தில் அங்கன்வாடியில் பட்டியல் இன பணியாளர் சமைத்த உணவை வேறு ஒரு சமூக சிறுவன் சாப்பிட அனுமதிக்கப்படாதது குறித்த சம்பவத்தை சுட்டிக்காட்டினார். இதேபோன்ற நிகழ்வுகள் நாட்டின் பிற பகுதிகளிலும் நிகழ்ந்து வருவதாகவும், இவை குறித்து விசாரணை செய்து எதிர்காலத்தில் இதுபோல் நடக்காதவாறு தடுக்க வேண்டும் என்றும் கார்கே கேட்டுக் கொண்டார். பிரதமரின் அதிகாரப்பூர்வ அலுவலகமான சேவா தீர்த் வெள்ளிக்கிழமை திறக்கப்பட உள்ளது. பிரதமர் மோடி இந்த கட்டடத்தை திறந்து வைக்க உள்ளார். மக்கள் சேவைக்கான புனித தலம் என்பதை குறிக்கும் வகையில் சேவா தீர்த் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பிரதமர் அலுவலகம், தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகம், மத்திய அமைச்சரவை செயலகம் ஆகியவை ஒரே கூரையின் கீழ் இயங்கும் வகையிலும் சேவா தீர்த் கட்டடம் உள்ளது. இது தவிர கர்த்தவ்ய பவன் 1, 2 என்ற பெயர்களில் 2 கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. இவற்றில் நிதி, பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய அமைச்சகங்கள் இயங்கும். சென்னை கொருக்குப்பேட்டை மணலி சாலையில் 96 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கொருக்குப்பேட்டையிலிருந்து எண்ணூர் செல்லும் வகையில் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள புதிய ரயில்வே மேம்பாலத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே.என். நேரு, சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். டிஎன்பிஎஸ்சி
டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு குளறுபடிகளுக்காக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி மாற்றப்பட்டதாக கூறிவிட்டு அவரை மீண்டும் அதே பணியில் தொடர அனுமதிப்பது மக்களை ஏமாற்றும் செயல் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தவறு செய்த அதிகாரிகள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அரசியலில் இருந்து என்னை ஒழித்து கட்ட ஒரு கூட்டம் எதையெதையோ பேசுகிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றஞ்சாட்டியுள்ளார். விழுப்புரம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொய் சொல்வதையே அரசியலாக கொண்டு செயல்படும் அந்த கூட்டத்தை கட்சியில் இருந்தே நீக்கிவிட்டதாக தெரிவித்தார். மேலும் அந்த கூட்டம் அரசியல் அனுபவம் கொண்ட ஜி.கே. மணியை வசைபாடுவதையே வேலையாக வைத்திருப்பதாக தெரிவித்தார். 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பே நெடுஞ்சாலைத்துறைக்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கியதும் சென்னை மாநகராட்சியில் ஒரே மாதத்தில் 248 டெண்டர்கள் விடப்பட்டதும் முறைகேடானது என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் நெருங்கும் வேளையில் கமிஷன் வசூலிப்பதற்காகவே திமுக அரசு இத்தகைய அவசர முடிவுகளை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பணத்தை சுரண்டும் இந்த ஊழல் நடவடிக்கைகளுக்கு தமிழக மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் நயினா நாகேந்திரன் சாடியுள்ளார். சிவகங்கை மடப்புரம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள மானாமதுரை சரக டிஎஸ்பி உள்ளிட்ட 4 பேரும் தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி செல்வபாண்டி முன்பாக விசாரணைக்கு வந்தது. கூடுதல் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள மானாமதுரை சரக டிஎஸ்பி சண்முகசுந்தரம், திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார், சார்பு ஆய்வாளர் சிவக்குமார், தலைமை காவலர் இளையராஜா ஆகிய 4வரும் வரும் 25ஆம் தேதி ஆஜராக சம்மன் அனுப்பி நீதிபதி உத்தரவிட்டார். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் 442 கோடி ரூபாய் முறைகேடு என்ற குற்றச்சாட்டை விசாரிக்க சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. என்எல்சி நிறுவனத்தில் கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்தங்களை வழங்கியதில் 442 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து சிபிஐயிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி கடலூரைச் சேர்ந்த மணிகண்டன் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ தரப்பில் புகார் தொடர்பான முழு ஆதாரங்களும் தாக்கல் செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிமன்றம் முறைகேடு குறித்த முழு ஆதாரங்களை சமர்ப்பிக்கவும் விசாரணைக்கு ஒத்துழைக்கவும் மனுதாரருக்கு உத்தரவிட்டது. தேனியில் உள்ள மேகமலை அருவியில் 125 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அருவிக்கு செல்லும் பாதைகளும் படிக்கட்டுகளும் சேதமடைந்தன. இதனால் கடந்த 4 மாதங்களாக விதிக்கப்பட்டிருந்த தடை தற்போது சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து நீக்கப்பட்டுள்ளது. எகிப்து நாட்டில் அரசர்களின் பள்ளத்தாக்கு என்று அறியப்படும் பகுதியில் தமிழ் பிராமி, பிராகிருதம் மற்றும் சமஸ்கிருத எழுத்து வடிவங்களில் 30க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இவை கிபி 1 முதல் 3ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தவை என்று கருதப்படுகிறது. பிரெஞ்சு மற்றும் சுவிட்சர்லாந்து பேராசிரியர்கள் மேற்கொண்ட ஆய்வில் இந்த கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டன. இந்த கல்வெட்டுகளில் சிகை கொற்றன் என்ற பெயர் பலமுறை செதுக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இது சங்ககால பெயர்களுடன் தொடர்புடையது. மேலும் சாத்தன், கீரன் போன்ற பெயர்களும் கண்டறியப்பட்டுள்ளன. பண்டைய தமிழகத்திற்கும் ரோமானிய பேரரசுக்கும் இடையே நிலவிய ஆழமான வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் மிக முக்கிய சான்றாக இது பார்க்கப்படுகிறது. கிமு 27 முதல் கிபி 642 வரை எகிப்து ரோமானிய பேரரசின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. வங்கதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் உள்ளிட்ட தலைவர்கள் வாக்கை பதிவு செய்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வதோடு 84 அம்ச சீர்திருத்தங்கள் குறித்த கருத்து கேட்பும் நடைபெற்றது. 299 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்ற நிலையில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். இந்த ஒப்பந்தத்தின்படி அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா $500 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை இறக்குமதி செய்ய உள்ளது என்றும் இதன் மூலம் இந்தியாவிற்கான அமெரிக்க நிலக்கரி ஏற்றுமதி கணிசமாக அதிகரிக்கும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். தனது தலைமையின் கீழ் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய எரிசக்தி ஏற்றுமதி நாடாக மாறி வருவதாகவும் உலகிலேயே மிகச்சிறந்த தரமான நிலக்கரியை அமெரிக்கா ஏற்றுமதி செய்வதாகவும் தெரிவித்தார். அமெரிக்காவில் H-1B விசா திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரும் எக்ஸைல் ஆக்ட் எனும் மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புளோரிடா மாகாணத்தின் குடியரசுக் கட்சி உறுப்பினர் கிரெக் ஸ்டூப் இந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். நிறுவனங்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களை குறைந்த ஊதியத்திற்கு பணி அமர்த்துவதால் அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் 2027 நிதியாண்டு முதல் H-1B விசாக்களின் எண்ணிக்கை 0ஆக்கப்படும். H-1B விசாக்களில் 70% பெறும் இந்தியர்களுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.
செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI தொழில்நுட்பத்திற்கு முழுமையாக மாறி வரும் கூகுள் நிறுவனம் அதற்கு தயாராகாத ஊழியர்கள் தாமாக முன்வந்து ஓய்வு பெறலாம் என்று தெரிவித்துள்ளது. புதிய தொழில்நுட்ப கற்றலில் ஆர்வம் காட்டாதவர்கள் மற்றும் நிறுவனத்தின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாதவர்கள் இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக்கொண்டு பணியிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என்று அந்த நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. பணி நீக்கங்களை தவிர்க்கும் விதமாக இந்த விருப்ப ஓய்வு வாய்ப்பை கூகுள் வழங்கியுள்ளது. தொழில்நுட்ப உலகில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரு நாட்டில் சீனாவால் கட்டப்பட்டுள்ள சான்கே மெகா துறைமுகம் இந்த நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்காவை நிலம் மற்றும் கடல் வழியாக இணைக்கும் சீனாவின் பிரம்மாண்டமான ஒரே மண்டலம் ஒரே பாதை திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த துறைமுகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த துறைமுகத்தின் மீது பெரு நாட்டின் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்று அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து இந்த சர்ச்சை வெடித்திருக்கிறது. இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை சீன முதலீடு இறையாண்மையை விலையாக கேட்கும் என்று பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. ரஷ்யா மீதான மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளை மீறி சீனா வழியாக பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு கார்கள் ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவது ஆய்வில் தெரியவந்துள்ளது. குறிப்பாக டொயோட்டா, பென்ஸ் மற்றும் BMW போன்ற முன்னணி நிறுவனங்களின் கார்கள் சீன இடைத்தரகர்கள் மூலம் பயன்படுத்தப்பட்ட கார்கள் என்ற போர்வையில் ரஷ்ய சந்தைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. 2025ஆம் ஆண்டில் மட்டும் ரஷ்யாவில் விற்பனையான தடையில் உள்ள வெளிநாட்டு கார்களில் பாதிக்கும் மேற்பட்டவை சீனாவில் தயாரிக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. கோழி இறைச்சியை விரும்பி உண்பவர்கள் சில குறிப்பிட்ட பகுதிகளை தவிர்ப்பது நல்லது என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கோழியின் நுரையீரலில் பாக்டீரியாக்கள் எளிதில் அழியாமல் தங்கும் வாய்ப்பு அதிகம். சமைத்த பின்பும் சில நேரங்களில் இவை முழுவதுமாக நீங்குவதில்லை என்பதால் இதை தவிர்ப்பது உடல் நலத்திற்கு நல்லது என்கின்றனர். அதேபோல கோழிகளுக்கு அளிக்கப்படும் மருந்துகள் மற்றும் ஹார்மோன்களின் துகள்கள் அதன் தலைப்பகுதியில் சேமிக்கப்பட வாய்ப்புண்டு. தூய்மை பேணப்படாவிட்டால் கோழிகளின் கால்களில் கிருமிகள் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இந்த பாகங்களை தவிர்க்க ஊட்டச்சத்து நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். இலங்கையில் தமிழர் பகுதியில் உள்நாட்டுப் போரால் மூடப்பட்ட பள்ளி ஒன்று 35 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் முரக்கொட்டான் சேனையில் உள்ள ராமகிருஷ்ணன் மிஷன் வித்யாலயம் 1990ஆம் ஆண்டு முதல் ராணுவ முகாமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அப்போதைய அரசாங்க நடவடிக்கையின் மூலம் இந்த பள்ளிக்கூடம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர முன்னிலையில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பிப்ரவரி 15ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா பாகிஸ்தான் T20 உலகக்கோப்பை போட்டியை நேரில் காண கிரிக்கெட் ரசிகர்கள் பெரும் ஆர்வம் காட்டி வருவதால் விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளன. சாதாரண நாட்களில் 7,000 ரூபாயாக இருக்கும் சென்னை இலங்கை விமான கட்டணம் தற்போது 42,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. கட்டண உயர்வை பொருட்படுத்தாமல் ரசிகர்கள் போட்டி போட்டுக் கொண்டு டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்கின்றனர். நேரடி விமானங்களில் டிக்கெட் கிடைக்காதவர்கள் ஹைதராபாத் வழியாக பயணிக்க உள்ளனர். டெல்லி, மும்பை போன்ற நகரங்களிலிருந்தும் கொழும்பு செல்ல கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. நடிகை ஸ்ரீலீலா அதிகாரப்பூர்வமாக மருத்துவராகியுள்ளார். மும்பையில் உள்ள TY பாட்டீல் பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் ஸ்ரீலீலா தனது MBBS பட்டத்தை பெற்றார். மருத்துவ பட்டப்படிப்பை தொலைதூர கல்வியாக பயில அனுமதி இல்லை. எனவே கடந்த 6 ஆண்டுகளாக தனது படப்பிடிப்பு நாட்களையும் கல்லூரிக்கு செல்வதற்கான நாட்களையும் சரியாக திட்டமிட்டு முறைப்படி மருத்துவ கல்வியை ஸ்ரீலீலா நிறைவு செய்திருக்கிறார். இதனால் 5.5 ஆண்டு MBBS பட்டப்படிப்பை நிறைவு செய்ய ஸ்ரீலீலாவுக்கு கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் ஆகியுள்ளது. டாக்டர் ஸ்ரீலீலாவுக்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிகின்றன. பாஜக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனின் கருத்துக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆதரவு தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவை பொறுத்தவரை இந்த கட்சியா அந்த கட்சியா என்பதை விட திமுகவை அகற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்று தெரிவித்தார். மோடிக்காக எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என கூறிவிடாதீர்கள் என கௌரவ விரிவுரையாளர்களிடம் அதிமுக மூத்த தலைவர் திண்டுக்கல் சீனிவாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல்லில் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்று வரும் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்திற்கு அதிமுக சார்பில் திண்டுக்கல் சீனிவாசன் ஆதரவு தெரிவித்தார். அப்போது பேசிய அவர் இவ்வாறு வலியுறுத்தினார்.
மோடிக்காக எங்களை ஓட்டு போட வேணாம்னு சொல்லி இருக்கிறோம். மோடிக்காக எங்களை ஓட்டு போட வேணாம்னு சொல்லி இருக்கிறோம். எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறப்பா. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாருக்கு 140 அடியில் மதுரையில் அமைக்கப்பட உள்ள முழு உருவ சிலைக்கு வரும் 22ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்ட உள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை கூறிய புதிய நீதி கட்சித் தலைவர் ஏ.சி. சண்முகம், சிலையுடன் நூலகம், பூங்கா உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். 10 கோடி ரூபாய் செலவில் அமையும் இந்த வ.உ.சி. சிலை மற்றும் நினைவிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைப்பார் என்றும் ஏ.சி. சண்முகம் கூறினார். பெரு நாட்டில் சீனாவால் கட்டப்பட்டுள்ள சான்கே மெகா துறைமுகம் அந்த நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்காவை நிலம் மற்றும் கடல் வழியாக இணைக்கும் சீனாவின் பிரம்மாண்டமான ஒரே மண்டலம் ஒரே பாதை திட்டத்தின் ஒரு பகுதியாக இத்துறைமுகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த துறைமுகத்தின் மீது பெரு நாட்டின் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து இந்த சர்ச்சை வெடித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை சீன முதலீடு இறையாண்மையை விலையாக கேட்கும் என பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. ஆனால் சீனா இதனை வதந்தி என மறுத்துள்ளதோடு துறைமுகம் பெருவின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இயங்குவதாகவும் தெரிவித்துள்ளது. தென் அமெரிக்காவில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவது குறித்து அமெரிக்கா மிகுந்த கவலை கொண்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியதற்கு ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் மறுப்பு தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியோ அல்லது இந்திய தலைவர்களோ இத்தகைய அறிவிப்பை வெளியிடவில்லை என்றும் டிரம்ப் மட்டுமே இதை சொல்கிறார் என்றும் அவர் ரஷ்ய நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அமெரிக்கா தனது பொருளாதார ஆதிக்கத்துக்காக இந்தியா போன்ற நாடுகளை மிரட்டுவதாகவும் மலிவான ரஷ்ய எண்ணெயை தடுத்து அதிக விலையுள்ள அமெரிக்க எரிவாயுவை விற்க டிரம்ப் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்திய ரஷ்ய உறவில் எல்லைகள் இல்லை என்றாலும் இந்தியா விரும்பும் வரை இந்த உறவு வலுவாக இருக்கும் என்றும் அவர் உறுதிபட கூறினார். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் 13 வயது மகள் கிம் ஜூ ஏ அந்நாட்டின் அடுத்த தலைவராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தென்கொரிய உளவு அமைப்பு தெரிவித்துள்ளது. சமீப காலமாக ராணுவ அணிவகுப்புகள், ஏவுகணை சோதனைகள் மற்றும் சீன அதிபருடனான சந்திப்பு என முக்கிய நிகழ்வுகளில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டு வருகிறார். வடகொரியாவின் பாரம்பரியமான ஆண் ஆதிக்க தலைமைத்துவத்தை மீறி தனது குடும்பத்தின் 4வது தலைமுறை ஆட்சியை உறுதிப்படுத்த கிம் ஜாங் உன் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கருதப்படுகிறது. இம்மாத இறுதியில் நடைபெறவுள்ள ஆளும் கட்சி மாநாட்டில் இதுகுறித்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென் அமெரிக்க நாடான பராகுவேயில் இந்த ஆண்டு சோயாபீன்ஸ் உற்பத்தி 1 கோடி டன்களையும் தாண்டி புதிய வரலாற்று சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய அறுவடை காலத்தின் முடிவில் உற்பத்தி 1.14 கோடி டன்களாக உயரும் என விவசாய ஆலோசகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரேசில் மற்றும் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உலகின் முக்கிய சோயாபீன்ஸ் ஏற்றுமதியாளராக திகழும் பராகுவே தனது உற்பத்தியில் பெரும் பகுதியை அர்ஜென்டினா மற்றும் பிரேசிலுக்கு ஏற்றுமதி செய்கிறது. அண்டை நாடான அர்ஜென்டினாவிலும் போதிய மழைப்பொழிவு காரணமாக உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் சோயாபீன்ஸ் வரத்து கணிசமாக உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது.